வணக்கம். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு கடிதம் தான் வழக்கம் போல. ஒரு ஆசிரியரை அணுகுவதின் அடிப்படையான படிநிலைகள் என்ன? சிக்கல்கள் என்ன? அதை பற்றி ஒருவர் ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருந்தார். அவருக்கு அவர் ஒரு அறிவார்ந்த குருவாக, வழிகாட்டியாக நம்பிய ஒருவருடான உறவினுடைய சில சிக்கல்களை பற்றிய கடிதம் அது. நான் சொல்லிக் கொண்டிருப்பது பள்ளிக்கூட ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்களை பற்றி அல்ல. அது ஒரு தொழில். அவர் ஒரு ஊழியர். அவர் தனக்கு பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை செய்கிறார். அதற்கான ஒரு பாடத்திட்டத்தை அவர் கற்பிக்கிறார். அவரை ஒரு தனிப்பட்ட குருவாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் என்கிற ஒட்டுமொத்தமான ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டி, ஒரு ஒட்டுமொத்த அடையாளத்தை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் அவர். ஆகவே அவருடைய அந்த பணியை சரிவர செய்கிறாரா என்பது மட்டும்தான் முக்கியம். ஆனால் குரு அப்படி அல்ல. அதைத்தான் நான் ஆசிரியர் என்ற வார்த்தையை எப்பவுமே குருங்கிறதுக்கு இணையாக பயன்படுத்துகிறேன். குரு என்பவர் ஒரு படி மேல். அவருடைய டிஃபனிஷன், வரையறை என்ன? ஒன்று, அவர் உங்களை ஆன்மீகமாகவும் அறிவார்ந்தும் கலை சார்ந்த உள்ளுணர்வு அடிப்படையில் கற்பித்து வழிநடத்தி செல்பவர். 2, அவர் ஒரு துறையில் அதுவரையிலான மரபு உருவாக்கிய அனைத்தையும் தன் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பவர். அடுத்த தலைமுறைக்கு கைமாறக்கூடியவர். அடுத்த தலைமுறைக்கு அதை அழிக்கும் ஒரு சங்கிலி தொடர்பாக இருக்கக்கூடியவர். ஆகவே அவருடைய குருவுக்கு நம்முடன் தொடர்பு கொள்வதற்கு ஒரே வழி அவர்தான். குரு மரபு தான் இருக்க முடியுமே ஒழிய குரு என்று மட்டும் ஒருவர் இருக்க முடியாது. குருவுக்கு குரு இருப்பார், அவருக்கு குரு இருப்பார். 3வதாக நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்பது அவர் கற்பிப்பவற்றை மட்டுமல்ல, அதற்கப்பால் அவர் என்னவா இருக்கிறாரோ அதைத்தான் நான் கற்றுக்கொள்கிறோம். அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அந்த சிந்தனையை கற்றுக்கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா எண்ணங்கள், சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாமே புத்தகங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் ஆசிரியர் தேவைப்படுகிறார், ஏன் குரு தேவைப்படுகிறார் என்றால், புத்தகங்கள் இருப்பவை பதிவு செய்யப்பட்ட முடிவுற்ற சிந்தனைகள். சிந்திப்பது எப்படி என்பதை ஒரு குரு தான் கற்றுக் கொடுக்க முடியும். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவர் சிந்திக்கும் போது கூடவே சிந்திப்பது தான் சிந்திப்பதற்கான சரியான வழி. ஆகவே தான் வகுப்புகள் முக்கியம். ஒரு நல்ல வகுப்பில் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார், அவருடைய மனம் தாவி செல்கிறார். அதை தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. அதே போல் உங்கள் மனம் தாவ ஆரம்பிக்கும் போது நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நான் புகழ்பெற்ற ஒரு ஓமையை திருப்பி சொல்வேன். குதிரையுடன் ஓடி ஓட கற்றுக்கொள்வது போல. அதுதான் குருவுடைய இடம். அவர் உங்களுக்கு தன்னுடைய ஆளுமையை தான் முன்வைக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய எண்ணங்களை, ஒரு பாடத்திட்டத்தை அவர் கற்பிக்கும் போது கூட அவர் முன்வைப்பது தன்னுடைய பர்சனாலிட்டியை தான். இது 3 தான் ஒரு குருவுடைய அடையாளம். இதற்கப்பால் பல படிபானங்கள் உண்டு என்பது உங்களுக்கும் தெரியும். இந்த குருவுடனான உறவு என்னென்ன படிநிலைகளில் இருக்கின்றன என்பது முக்கியமானது. ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே அடிப்படையான சில கேள்விகளும் தேடல்களும் அது சார்ந்த தவிப்புகளும் இருக்கின்றன. அப்போது நீங்கள் ஒரு ஆசிரியரை கண்டடைகிறீர்கள். ஒரு கணத்தில் இவர் உங்களுடைய குரு, ஆசிரியர் உங்களுக்கு தோன்றிவிடும். ஒரு கணம் கூட ஆகாது. அப்படி எனக்கு நித்யா தோன்றினார். ஆனால் அதற்கு முன் பல ஏமாற்றங்கள், பல கசப்புகள் உண்டு எனக்கு. அருமருந்தன நோயாளி ஒரு தாவரத்தை கண்டடைவது போல, விழி இழந்தவன் சட்டென்று ஒரு ஒளிர்மணியை கண்டடைவது போல ஏதோ ஒன்று நிகழ்கிறது. அது மிக அரிதானது. அதுக்கு முன்னால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய தேடலின் தவிப்பு இருந்தால்தான் அது சாத்தியம். ஆனால் அது தவிர இன்னொன்று உண்டு. உங்களுக்கே உங்களுடைய கேள்விகள் தெளிவற்றிருக்கும். உங்களுக்கே உங்களுடைய தேவைகள் என்னவென்று தெரியாமல் இருக்கும்.
நீங்கள் பயிற்சி அடையாதவராக இருப்பார். ஒரு மாணவராக நீங்கள் இன்னும் தயாரித்துக் கொள்ளவில்லை. மாணவராகவே நீங்கள் முதிரவில்லை. முமுட்சுத்துவம் என்று இந்திய மரபிலே சொல்வார். மாணவத்தனம், ஞானத்தை வாங்கும் தன்மை, அது உங்கள்கிட்ட இல்லாம இருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால், அது ஞான தேடல் ஆணவத்தால் மூடப்பட்டிருக்கும். எனக்கே ஏற்கனவே நிறைய தெரியும், நானும் ஒரு ஆளுதான், எனக்கும் சுய அடையாளம் இருக்கு, அதையெல்லாம் நான் விளக்க முடியாது என்றெல்லாம் நீங்க கற்பனை செய்து கொண்டிருப்பீங்க. இந்த மனநிலை குருவுக்கு ஒரு வகையான தடை. குருவை நீங்க அணுகுவதற்கு மிகப்பெரிய தடை. இன்றைய இளைஞர்களே மிக பெரும்பாலானவர்கள் இந்த மனநிலை இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஒன்று, அவர்களுக்கு முறைசார் கல்வி ஒன்று அளிக்கப்படுகிறது. அப்போ பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, என்ஜினியரிங், எம்பிபிஎஸ், ஏதோ ஒரு பல பட்டங்கள் வாங்கியிருப்பாங்க. இது ஒரு பெரிய கல்வி தகுதி என்று அவங்க எடுத்துக்கொள்வாங்க. இது ஒருத்தருடைய கல்வி தகுதி அல்ல, இது ஒரு பயிற்சி மட்டும்தான், கல்வி அல்ல. இது ஒரு அடையாளம் மட்டும்தான். ஆனால் இது தகுதி என்று எடுத்துக்கொள்வாங்க. இரண்டாவதாக, இளமையிலிருந்து அரசியல் இயக்கங்களாலும் வெவ்வேறு ஊடகங்களாலும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய செய்திகளும் சில கருத்துக்கள் உங்களுக்குள்ள போய் இது உங்களுக்கு ஒரு விஸ்டம், ஒரு ஞானம் என்று நீங்களும் நம்பிக்கொண்டிருப்பீங்க. நான் ஒரு திராவிடன் ஸ்டாக் என்று சொல்லிக்கொள்வீங்க, நான் ஒரு தமிழ் தேசி என்று சொல்லிக்கொள்வீங்க, நான் ஒரு இந்து தேசியன், நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் ஒரு புரட்சியாளன், கலகக்காரன், இப்படி ஏதாவது சில அடையாளங்களை நீங்களே உங்களுக்கு சூடிக்கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் மீடியாவும் அரசியல் உங்களுக்கு சமைத்து கொடுக்கக்கூடிய அடையாளம், உங்களுடைய அடையாளம் கிடையாது. ஆனா இது ரெண்டும் கலக்கும் போது நீங்க நானும் ஒரு ஆளுதான் அப்படிங்கிற ஒரு ஈகோ அடையிறீங்க. எனக்கு சொந்தமான கருத்துக்கள் உண்டு, என் பார்வைகள் உண்டு. இதுக்கு மேல இங்க தன்னம்பிக்கை நூல்கள் உருவாக்கி அளிக்கக்கூடிய ஒரு மாயை உண்டு. நீயாகவே இரு. உன் அறிவுக்கும் புத்திக்கு எட்டியது எதுவோ அதை மட்டும் ஏற்றுக்கொள். எதையும் மறுத்து வாதிடு, எதையும் ஏற்றுக்கொள்ளாதே, உன்னுடைய அறிவை மட்டுமே நம்பிடு, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஆட்களாக மாற்றி ஒரு ஆணவ சார்ந்த ஆளுமையாக நம்மளை மாற்றிடு. நம்ம எங்க போனாலும் இந்த ஆளுமையத்தை நம்ம கொண்டு முன்வைக்கிறோம். அதாவது இந்த ஆணவத்தை நம்ம முன்வைக்கிறோம். ஒரு பெரிய கேடயத்தை முன்னால் நிறுத்திட்டு போற மாதிரி. நம்ம தெரியாது, அந்த கேடயம் தான் தெரியும். ஒரு இரும்பு கவசம் அணிஞ்சிட்டு இருக்க மாதிரி. இந்த தருணத்தில் நீங்க ஒரு ஆசிரியரை சந்திச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஆசிரியர் ஒன்று உங்களை உதாசீனம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு உங்களுடைய கவசத்தை, உங்களுடைய வேஷத்தை கலைச்சு உடைச்சு உள்ள வர்றதுக்கு பொழுதில்லை. அவருக்கு வேற பணிகள் இருக்கலாம். எந்த ஆசிரியரும் கற்பிக்கும் ஒரு துடிப்போடு இருப்பதில்லை. அவருடைய பயணத்தில் தான் அவர் இருப்பார். நீங்க அந்த பயணத்தில் சேர்ந்து கொள்வீங்க. அவர் தனக்கான ஆன்மீக பயணத்தில், அறிவார்ந்த பயணத்தில், தேடல் இருந்து கொண்டிருப்பார். நீங்க உங்களை வேண்டி விண்ணப்பித்து அவர் கூட இணைந்து கொண்டு நீங்க உங்க பயணத்தை தொடங்குறீங்க. அப்போ அவர் உங்களை பொருட்படுத்தாம இருக்கலாம். அப்ப நீங்க மேலும் புண்படுவீங்க. என்ன இவன் பெரிய ஆளா என்ற இடத்துல ஒரு புண்படுதல் உங்களுக்கு வரும். 2, அவர் உங்களை உடைக்கணும், உங்களுடைய முகமூடிகளை கழட்டணும். அது இன்னும் வேதனை அளிக்கக்கூடியது. அது உங்களை புண்படுத்தும். இன்னும் ஒரு சீண்டலை உருவாக்கும். நீங்க அவரை கடுமையா நிராகரிக்கவும் வசைபாட ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று இருக்கு. அது என்னவென்றால், உங்களுக்கு எது தெரியுமோ அதனுடைய தொடர்ச்சியா தான் புதிய செய்திகள் உங்களுக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. நீங்க எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் புதுசா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய சிந்தனைகளை வச்சுதான் புதிய சிந்தனைகளை பரிசீலிப்பீங்க. அது தப்பா சரியான்னு முடிவு பண்ணீங்க. ஒருத்தர் பேசுறாரு, நீங்க கேட்டு கரெக்டா சொல்றீங்கல்ல. எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது சொல்றீங்க. அப்போ ஒரு முற்றிலும் புதிய சிந்தனை, உங்களை புதிய இடத்துக்கு கொண்டு வர சிந்தனை நீங்க எப்படி மதிப்பிட முடியும்? அதை கேட்டோன்னே தப்பா இருக்கு அப்படின்னீங்க, வளர்றான் அப்படிங்க. அப்புறம் அது உங்களுக்கு ஒத்துக்க முடியாதுன்னா அதை வேற யாராவது மறுத்து எங்கெங்க எழுதியிருப்பீங்களா, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரைட், அவன் சொல்லதான் கரெக்ட், இவன் முட்டாள் அப்படின்னீங்க. ஏன்னா அவன் புதுசா ஒன்று சொல்றான். நீங்க உங்களுடைய அறிந்த ஆணவத்திலிருந்து ஒரு ஆசிரியர் அணுகிறீர்கள் என்றால் நிறைய தருணங்கள்ல உங்களுடைய எளிய அளவுகளை அவர் மேல போட்டவரை நிராகரிப்பீங்க.
நண்பர்களே, அசலான சிந்தனை, உங்களை புதிய இடத்துக்கு ஓட்டக்கூடிய சிந்தனை, உங்களுக்கு திறப்புகளை அளிக்கக்கூடிய சிந்தனை எப்பவுமே நீங்க உங்க கையில் இருக்கக்கூடிய அளவுகோல்களால் மதிப்பிடக்கூடியதாக இருக்காது. அது வேற இடத்துல இருக்கும். கொஞ்சமேனும் உங்க ஆணவத்தை நீங்கள் தனித்துக் கொள்ளலைன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கவே முடியாது, அதுக்குள்ள போகவே முடியாது. இழப்பு உங்களுக்கு தான். அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு பெரிய இடைவெளிகள் இருக்கு, நான் கற்றுக்கொள்ளணும், நான் இந்த இடத்திலிருந்து கொஞ்சமாவது முன்னகரணும்னு நினைக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் புதியவற்றை கற்றுக்கொள்ள முடியும். நான் நானாகவே இருப்பேன். என்னுடைய சிந்தனையும் ஆளுமையும் நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். யாரா இருந்தாலும் என்னுடைய லாஜிக்குள்ள வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய வெறும் ஆணவத்தை சாகுற வரைக்கும் தக்க வச்சுக்கலாம். இதுதான் நிறைய ஆசிரியர்களை மாணவர்கள் சந்திக்க வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இவங்க கையில் இருக்கக்கூடிய அளவுகளை அவர் மேலே போட்டு அவரை நிராகரிப்பாங்க. இது தொடக்க கால பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எழுத்தாளர்களை சந்திக்கும் போதே வாசகர்கள் அப்படிதான் இருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் ஈகோ, பர்சனல் அளவுகோல்கள் இரண்டையும் கொண்டு வைக்கிறாங்க. இதுக்கு சாதகமான ஒரு பார்வையை வெளியே இருந்து திரட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளர் முன்வைக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஒர்க், ஒரு படைப்பு, இந்த ஆணவத்தை எல்லாம் ஒட்டச்சு அவனுடைய அந்தரத்துக்குள்ள நுழைஞ்சு அவனை வேற ஒன்று ஆக்குது இல்லையா, அப்பதான் அவன் டக்குனு வெளியே வரான். என்கிட்டே சொல்லுவாங்க, சார் 20 ஆண்டுகளாக உங்களை டேஷ் 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 நினைத்திருந்தேன், இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அதனால அப்படி நினைச்சிருந்தேன். அப்புறம் நான் குமரித்துறை படித்தேன். சும்மா படித்து பார்க்கலான்னு படித்தேன். அது எனக்கு உள்ளே வந்துருச்சு, என்னுடைய அந்தராத்மா உலுக்கிடுச்சு, என்னுடைய சப்கான்ஷியஸில் ஒரு ரப்சரை கிரியேட் பண்ணிச்சு. ஆகவே நான் உங்களை படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி தீவிரமாக படிக்கிறேன். இது என்கிட்ட திருப்பி திருப்பி வெவ்வேறு வகையில் என்னுடைய வாசல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இல்லை, ரொம்ப வேடிக்கையெல்லாம் இருக்குது. ஒரு நண்பர் சொன்னார், 5 ஆண்டுகளாக நான் உங்களை படிக்க வேண்டாம்னு சார். ஏன்னு கேட்டேன். ஒரு திமுக பேச்சாளர் உங்களை பற்றி சொன்னார். நான் சொன்னேன், வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு அற்ப ஜீவி சொல்லதை நம்பி ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரேன்னா நீ யார்ங்கிறது முக்கியம் இல்லையா? அப்போ அவர் யோசிச்சு சொன்னார், அவர் சொன்னனால இல்லை, எனக்கே அதுக்கு சாதகமான ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அதுதான் பிரச்சனை, அதுதான் அவனுடைய பிரச்சனை. இதுதான் ஆசிரியர் சந்திக்கும் போது வரக்கூடிய முதல் பிரச்சனை. அதுவும் சமகால சூழல் ரொம்ப அதிகம். போன தலைமுறையில் ஆசிரியருடைய இடம் சமூகத்தால் வலியுறுத்தப்பட்டது. எப்படியோ உங்களுக்கு ஒரு குரு இருந்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் போற தலைமுறையில் இருந்தது. உன்னுடைய குரு யாருன்னு யார் வேணாலும் கேட்பாங்க. இப்போ எப்படியோ ஒரு குருவை கண்டறிந்தணும். அப்போ ஒரு குருவை நோக்கி போயாகணுங்கிற பெரும் தவிப்பில் எல்லா மாணவர்களும் இருந்ததுனால இந்த சிக்கல் போன தலைமுறையில் இல்லை. ஆனால் இந்த தலைமுறையில் அப்படி ஒரு தேவையை எங்கே உணரப்படலை. இந்த சமூகம் அதை சொல்லலை. நீ இன்ஸ்டிடியூஷனல் டீச்சிங் உனக்கு போதுமான இந்த சமூகம் சொல்லுது. அதுக்கு மேலே தனக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாஸ் மீடியாவிலேருந்து எதையா பொறுக்கிக்கிட்டா அவரும் திருப்தி வாய்ப்பு இருக்குது. அப்போ எவனோ ஒருவனுக்கு தான் இது ரெண்டும் பத்தாது, இதுக்கு மேலே ஒன்று வேணும் என்று தோணுது. அவன் தான் ஒரு ஆசிரியரை நோக்கி போகக்கூடிய ஒரு டிரைவை, ஒரு தீவிரத்தை அடையிறான் இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆசிரியர் தேவைப்படுறார். அவன் மட்டும்தான் ஆசிரியர் தேடி போகிறான். அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆசிரியரை சந்திக்கும் போது இந்த பிரச்சனை இருக்குது. நல்ல ஆசிரியர் அவன் தவற விடுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. அடுத்து அந்த ஆசிரியருடான கல்வி அது தொடர்ந்து ஒரு ஆணவ உடைவாகத்தான் நிகழும். நீங்க இங்கிருந்து முன்னகர்ந்தீங்கன்னா இங்க நின்ற நிலத்தை உதைச்சு பின்தள்ளி தான் நீங்க முன்னகர முடியும். அப்போ நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள், எண்ணங்களை உதைச்சு பின்தள்ளாம நீங்க முன்னகரவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த உதைச்சு முன்னகர் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த டிஸ்ஓனிங் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கல்வி துரத்தல் நடக்கும். டீலேர்னிங் சொல்லுவாங்க. கற்றதை மறத்தல், கற்றதை துரத்தல் நடக்கும். அது நடத்துறது உங்கள் ஈகோ தடையாக இருக்கும் தான் கல்வி பெரும் துன்பமாகும். எனக்கு அந்த துன்பம் இருந்தது. நான் குரு நித்யாவிட மானசீகமான அடிகளை வாங்கி தான் முன்னகர்ந்தேன். அது நிகழலைன்னா, அது ஒரு வகையில் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் சரியாக கற்றுக்கலைன்னு அர்த்தம். நல்ல ஆசிரியர் உங்களை இழுத்து முன்னால் போடுறாரு. பழைய இடத்துல இருந்து ஒவ்வொரு கருத்து உங்களை சீண்டுது, நிலை கொலைய வைக்கிறது. கல்வி என்பது ஒரே சமயத்தில்
ஒன்றை பெற்றுக்கொள்வதின் பேரின்பமும் ஒன்றை துரத்தலின் துயரமும் கலந்ததால் அந்த டிசோனிங் நீங்க நடத்திதான் அது கல்வி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஆசிரியர் கூட சொல்றீங்க, அவருடைய வேகத்துக்கு நீங்க ஈடு கட்டணும். அது அடுத்த சவால். நிறைய தருணங்கள் அது முடியாது. நிறைய தருணங்கள்ல நீங்க உங்க வேகத்துக்கு அவரை இழுக்க ட்ரை பண்ணீங்க. நிறைய தருணங்கள்ல ஒரு ஆசிரியர் நீங்க பார்க்கும்போது அவர் பேசுறது உங்களுக்கு ரொம்ப அபோவா இருக்கும், புரியாம இருக்கும், குழப்பமா இருக்கும், மங்கலாக வேகா இருக்கும். நீங்க உங்களோட உழைப்பை மேக்சிமம் போட்டு அவர் கூட ஓடணும். அந்த உழைப்பை நீங்க போடலைனாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க விளையிடுவீங்க. நான் சுந்தர ராமசாமியை ஒரு ஆசிரியர் ஏற்று அவர் கூட இருக்கிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை அவர் ரெஃபர் பண்ணிட்டு மறுமுறை நான் சந்திக்கும் அந்த புத்தகத்தை நான் படிக்காம போனதே கிடையாது. முதல் முறையா கைலாசபதிங்கிற பேரை சொல்றார். நான் கேள்விப்பட்டதே இல்லை. கேள்விப்பட்டது இல்லையா அப்படி சொல்லிட்டு பேசாம இருக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஏதோ பேசுறேன். அடுத்த தடவை போகும்போது நான் அவர்கிட்ட கைலாசபதி நான் பேசினேன். இதெல்லாம் எங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த 1.5 மாசத்துல படித்தேன். எவ்வளவு புத்தகம் படிச்சீங்க? ஏறத்தாழ கிடைக்கக்கூடிய எல்லா புத்தகமும் படிச்சேன் என்று சொன்னேன். இதுதான் ஒரு மாணவனுடைய தகுதி என்பது. தன்னை தொடர்ந்து தகுதிப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி இல்லைனாலும் ஒரு ஆசிரியர் நீங்க விலகி போவீங்க. ஆணவ உடைப்பு மாதிரியே இந்த அறிவார்ந்த துரத்தலும் கல்வியில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. கல்வியில ஆசிரியர்கிட்ட பல பேர் உணரக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கு. தன்னை அவர் மதிக்கலையோ நிறைய பேர் நினைக்கிறாங்க. போதுமான அளவு தன்னை ஐடென்டிஃபை பண்ணலை, தன்னை போதுமான அளவுக்கு அவர் பொருட்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறாங்க. பொருட்படுத்தபடி நிற்கிறது உங்களுடைய பொறுப்பு. பொருட்படுத்தலைன்னா அவருடைய தவறு இல்லை. ரெண்டாவது, அவர் எப்படி பொருட்படுத்துறார், எங்க பொருட்படுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவனை பற்றி தங்களுடைய கணிப்பை அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. எதிர்மறையான கணிப்பில் உடனே சொல்லுவாங்க, நல்ல கணிப்பில் சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்களை மாணவர்கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. அப்போ எங்க ஆசிரியர் மதிக்கிறாரா அப்படின்னு ஒரு மாணவன் தவிப்போட இருந்தாலும் அங்கே இருக்க முடியாது. அவர் மதித்தா என்ன, மதிக்காட்டேன் பெறுவதற்காக சென்றிருக்கிறோம். நமது களம் பிச்சைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு முக்கியம். அவர் நமக்கு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டேன் நம்மளை விட அவரை மதிக்கிறாரோ, நம்மளோட இவனுக்கு அதிக இடம் கொடுக்குறாரோ, இந்த எண்ணம் நிறைய ஆசிரியமான உறவை சீரழிக்குது. அது பிழையாது. ஆசிரியமான உறவு என்பது ஒரு ஸ்டாண்டர்டு தன்மை கொண்டதல்ல. நான் நடராஜகுருவை பற்றி நித்தியா சொல்றேன். நடராஜகுரு தன்னுடைய மாணவர்கள் அசைவ உண்ணலாகாது, நெறி கொண்ட வாழ்க்கை வாழணும், புகைப்பிடிக்க கூடாது, இதெல்லாம் ஒரு உறுதியாக இருந்தார். ஆனா அவருடைய முதன்மை மாணவர் ஒருவராகி வினய சைதன்யா புகைப்பிடிப்பார், கஞ்சா கூட இழுப்பார், அசைவ உணவு சாப்பிடுவார். இவரே குருகுலத்துக்கு வெளியே ஒரு வீட்டில் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அசைவ உணவு. ஏன் அவன் அப்படி எவ்வளோதான். ஒரு மாணவன் எனக்கு மட்டும் ரூல் அவனுக்கு மட்டும் ஒரு ரூல்னு கேட்க முடியுமா? அவருக்கு தோணுது. இவன் டிசிப்ளின், அவன் இன்டிசிப்ளின், ரெண்டுமே ஞானத்துக்கான வழிதான். ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடம், ஒவ்வொருக்கும் ஒரு பயிற்று முறை, ஒவ்வொருக்கும் ஒரு மனதிலே வைத்திருக்கலாம். அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். என்ன இப்படி நடத்தணும், எனக்கு இவ்வளவு இடம் கொடுக்கணும், எனக்கு இந்த மாதிரியான வகுப்பு நடத்தப்பட வேண்டும், நீங்க அவர்கிட்ட நிபந்தனை விதிக்க முடியாது. இதுவும் ஆசிரியர் மாணவர்களை பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒன்றார். கடைசியா ஒரு மாணவன் கற்று மேலே வரும்போது, அவனுடைய ஆளுமை ஒன்று முதிர்ந்து வரும்போது, அவனுக்கும் ஆசிரியர்கிடையே முரண்பாடு உருவாகிய தீரும் என்று இல்லை. ஆனா உருவாகக்கூடும். ஏன்னா இவனுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. இப்போ முன்னாடி இருந்தது வெறும் ஈகோ, அது பர்சனாலிட்டி இல்லை. அவன் நினைச்சிட்டு இருக்க பர்சனாலிட்டின்னு, அது முரண்பாடு வேற. இப்போ இருக்கிறது உண்மையிலேயே அந்த ஆசிரியர்கிட்ட கற்று தன் பாதையை தான் கற்றடைந்து தன் பாதையை தானே எடுத்துக்கொண்டு உருவாக்கி திரண்டு வந்த ஒரு ஆளுமை அவனுக்கு இருக்கு. அவன் ஒரு ஆள் ஆயிட்டான். அவனும் ஒரு ஆசிரியனாருக்கு தகுதி அடைந்துட்டான். அவன் ஏதோ ஒன்று செய்யறதுக்கான இடத்துல இருக்கான். இப்போ இங்க இருக்கிறவர்கள் 2 ஆசிரியர்கள். ஒருவனுக்கு ஆசிரியர் அவர், ஆனா அவரும் ஒரு ஆசிரியர், இவரும் ஒரு ஆசிரியர்.
இந்த தருணத்தில் ஆசிரியருடைய வழிமுறைகள் கருத்துக்களோடு இந்த மாணவன் முரண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த முரண்பாடு சில சமயங்களில் வலி மிகுந்ததாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு சுந்தர ராமசாமியுடன் அந்த கடுமையான முரண்பாடு ஒரு கட்டத்தில் உருவாகி அவருடைய பார்வைகள், அவருடைய அணுகுமுறைகள் எனக்கு உடன்பாடானவை இல்லை. நான் அடுத்த காலகட்டத்தை சேர்ந்தவன் என்று உணர்ந்தேன். அவருடைய எழுத்து முறை, சிந்தனை முறையெல்லாம் நவீனத்துவம் என்றும் நான் பின் நவீனத்துவம் அதை கடந்த காலத்தை சேர்ந்தவன் என்று என்னை உணர்ந்தேன். அவருடன் நான் விலகி செல்ல வேண்டியிருந்தது. இந்த மாதிரியான அந்த விலகல் நடக்கக்கூடிய தருணத்தில் வேற எவராது உள் நுழைந்து அந்த விலகலை கொஞ்சம் கசப்பு மிக்கதாக கூடும். அப்படி நிகழ்ந்தது சுந்தர ராமசாமியிடம். ஆனால் அப்படி நிகழலை நித்திய செய்தி நீதியிடம். ஆற்றூர் ரவிமாவன் அப்படி நிகழலை. அப்படி நிகழ்ந்தே ஆகணும் இல்லை. ஆனால் அந்த விலகலை இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அப்படித்தான். ஒரு மரத்துடைய கிளை மரத்தை விட்டு விலகினது பார்த்தா அதாவது ஒட்டி தான் இருக்கு, மரத்தில் ஒரு பகுதி தான். நீங்கள் எந்த அளவு முரண்பட்டு ஆசிரியரிலிருந்து வெளியே வந்து வேறொரு உலகை உருவாக்கி கொண்டால் அந்த ஆசிரியருடைய தொடர்ச்சியும் நீட்சியும் தான். ஆகவே தான் இன்றும் அநேகமாக ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு நாளும் சுந்தர ராமசாமி பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடுமையான முரண்பாடுகளோடு வெளிவந்தாலும் கூட நான் அவரை பற்றி எழுதிய சூரா நினைவு நதியில் என்ற நூலில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறேன். அந்த கசப்பான பிரிவு ஆசிரியர் உறவுள்ள ஒரு பகுதி தான். அது கசப்பு இல்லாமல் நிகழ்ந்தால் நன்று. அப்படி நிகழ்ந்திருக்கலான்னு நான் இன்றைக்கு உணர்கிறேன். அவருடன் எனக்கான உறவில் உருவான கசப்புக்கான எல்லா காரணமும் என்னதான் இருக்கு. நான் வந்து நிதானமானவனாக பக்குவப்பட்டவனாக இருக்கவில்லை. காரணம் எழுத்தாளன் என்பதுதான். ஒரு ஆன்மீக பயிற்சியாளன் அப்படி இருந்திருக்க மாட்டேன். எழுத்தாளன் என்பது கொந்தளிப்பான மனநிலையில் இருந்தேன். இன்று அப்படி இல்லை. 28-29 வயசுல அந்த ஒரு பதற்றம், ஒரு நிலை கொள்ளாமை இருந்தது. ஆகவே அந்த விரிசல் உருவாகியது. அப்படி உருவாகாமல் இருந்திருக்கலாம். நித்திய சைதன்யதியிடம் வரும்போது ஒரு ஆத்ம சமர்ப்பணம் எனக்கு இருந்தது. அவருடைய பார்வைகள் இந்த முரண்படக்கூடிய இடங்களை கூட அவரிடமே பேசும் அளவுக்கு ஒரு உறவு இருந்தது. அவர் என்னை புன்னகையுடன் வழி நடத்தி சென்றார். இன்று அவருடைய மிஷனை, அவருடைய கனவை முன்னெடுப்பவராக நான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இதுவும் ஆசிரிய மாணவர் உறவில் ஒரு பகுதி தான். நமக்கே தெரியும் ராமானுஜருக்கு அவருடைய ஆசிரியருடனான உறவு என்ன, அந்த முரண்பாடு எப்படி உருவாகிட்டு தெரியும். சங்கரருக்கு அவருடைய ஆசிரியர் முரண்பாடு உருவானது தெரியும். இது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது ஒரு கட்டம். அதுவரைக்கும் உங்களுடைய ஆணவத்தை நீங்கள் அழித்துத்தான் ஆக வேண்டும். இல்லையே கல்வி நிகழாது. கல்வி என்பது எல்லா கட்டத்திலும் ஒரு ஆணவம் அழிப்பு வழியாக நிகழக்கூடியது. டீலேர்னிங் இல்லாமல் லேர்னிங் இல்லை. ஒரு ஆசிரியரிடம் நாம் கற்றுக்கொள்வது அவர் நம்முடைய ஆணவத்தை உடைக்க அனுமதிப்பதன் வழியாக, நம்முடைய காலி இடங்களை அவர் நமக்கு காட்டித்தருவதன் வழியாக, நமக்கு இருக்கக்கூடிய காலி பாத்திரங்களை நாம் அவர் முன்னால் வைப்பதன் வழியாக மட்டும்தான் நிகழும். நன்றி.